மழை வெள்ள பாதிப்பு தொடர்பான மீட்பு பணிகளை துரிதப்படுத்த கூடுதல் அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். இன்னும் எவ்வளவு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்? மேலும் எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்? விவரங்கள் என்ன? அமைச்சர் செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவார்கள். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் ராயபுரம் பகுதி செய்யப்படக்கூடிய அமைச்சர்களோடு சேர்ந்து இவர்களுக்கும் அந்த சட்டமன்ற தொகுதிகள் என்ற அடிப்படையிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என்ற அடிப்படையிலும் இந்த பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். பணிகளில் தீவிரமாக கவனம் செலுத்தி துரித நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்வார்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வில்லிவாக்கம், அண்ணா நகர், அம்பத்தூர், கேகே நகர் ஆகிய பகுதிகளுடன் கூடுதலாக அரும்பாக்கம் பகுதிகளையும் கவனிப்பார் என்றும் இந்த அறிக்கையின் மூலமாக தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சென்னை எழிலகத்துல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய கட்டுப்பாட்டு மையம் இருக்கிறது. அங்கதான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்காணித்து அதன் அடிப்படையில மீட்பு பணிகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். அந்த பணிகளை கண்காணித்து அந்த அழைப்புகள் எவ்வளவு வருது என்பதெல்லாம் தொடர்ந்து மேற்கொண்டு அதன் அடிப்படையில முடிவுகள் எடுப்பதற்காக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKS ராமச்சந்திரன் அவருடன் தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்கள்ல வெளிவரக்கூடிய இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தொடர்பான செய்திகளை எல்லாம் தேவையான ஒருங்கிணைப்போடு மீட்பு பணிகளை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா அவர்களும் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் KN ராஜேஷ்குமார் அவர்கள் திருவட்டூர் பகுதிக்கு நியமனம் செய்யப்பட்டு நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளில் கவனம் செலுத்துவார்கள் என்று தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கூடுதல் பகுதிகளும் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அமைச்சர்களுக்கு புதிய சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என்ற அடிப்படையில் பல்வேறு இடங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த இடங்கள்ல மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்கான உத்தரவை அமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த அறிக்கையின் மூலமாக பிறப்பித்துள்ளார். சென்னையில் மழை பாதிப்புகளை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்போது எந்த தொகுதியில் அவர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள்? விவரங்கள் என்ன? குயவர்பேட்டையில மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய தமிழக முதலமைச்சர் குளத்தூருக்கு சென்றிருக்கிறார். குளத்தூர்ல பாலாஜி நகர்ல நிவாரணப் பொருட்களை வழங்கி இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தற்போது குளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நேரடியாக மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கிறார். அந்த பகுதியில பாதிப்புகளுடைய நிலவரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்திருக்கிறார். அதன் அடிப்படையில தான் உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மழைநீரை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். மின்சாரம் வழங்கப்படக்கூடிய இடங்கள்ல காலந்தாழ்த்தாமல் உடனடியாக மழைநீர் வடிந்தவுடன் மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும். நிவாரண முகாம்களில் தங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்விதமான பிரச்சனையும் இன்றி இடையூறுமின்றி அவர்களுக்கு தொடர்ந்து உணவுகள் மற்றும் நிவாரணப் பொருட்களை கிடைப்பதை அமைச்சர்கள் உறுதி செய்ய வேண்டும். அதிகாரிகள் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று உத்தரவுகளை தற்போது பிறப்பித்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.